வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி 58 வரைக்குமான ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 59 பார்க்க போகிறோம். கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அப்படின்னா, ஒரு கிணத்துக்குள்ள தவளை இருந்துச்சுன்னா அந்த தவளைக்கு அந்த கிணறு மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. அப்ப அறியாமை. வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமையின்மை. சரிங்களா? யாரை நம்ம காவலுக்கு நிப்பாட்டுறாங்களோ அவங்களே தவறு இழைத்தல், கடமையின்மை, இல்லைன்னா கடமை தவறுதல் அப்படின்னு சொல்லலாம். வேலியே பயிரை மேய்ந்தது போல. இதுல வேலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேலி அப்படிங்கிறது காவலர். பசுமரத்து ஆணி போல அப்படின்னா நிலையாக பதியும். சரிங்களா? இல்லைன்னா ஆழ்மனதில் நன்றாக பதியும் அப்படின்ற பொருள். பசுமரத்து ஆணி போல அப்படின்னா இந்த இடத்துல ஆழமாக. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு ஆனது போல. அதாவது களிமண் பொம்மை செய்வாங்க இல்லையா, அவங்க நினைச்சு செஞ்சது பிள்ளையார்னு, ஆனா ஆனது குரங்காயிருச்சு. அப்ப என்னது? எதிர்பாராத தீமை. நம்ம ஒண்ணு நினைக்க நமக்கு எதிர்பாராத ஒரு தீமை நடக்குது. கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பு எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கும், பகை. மலைமுகம் காணா பயிர் போல. இப்ப பயிர் விளையுதுன்னா மழை பெய்யலைன்னா அந்த பயிர் வாடி போயிடும், அப்ப வாட்டம். அடியற்ற மரம் போல. வேறு அடியன்று இல்லைன்னா மரம் என்ன ஆயிரும்? வீழ்ந்துடும் கீழே, அப்ப வீழ்தல். இலைமறை காய் போல. இப்ப ஒரு காய் இருக்குன்னா அந்த இலையில மறைஞ்சிருக்கு, அப்ப லேசா தெரியும், அப்ப குறிப்பா மறைமுகமா இருக்கும், அப்ப என்னது? மறைபொருள் அப்படின்னு பொருள். மேகம் கண்ட மயில் போல. இப்ப மழை நல்லா பெய்ய போகுது அப்படின்னா மயில் தொகை விரித்தாடும். அப்ப மேகம் கண்ட மலை போல, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா மயில் சந்தோஷத்துல ஆடும், மகிழ்ச்சி. நன்றி.